எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்விட்ச் கியரில் இருக்கக்கூடிய ஒரு சில டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்ன வேலை செய்யுது, அது எப்படி கனெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் டைமர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஓ, இது வந்து ஆர்சிசிபி. ஸோ இது ஃபஸ்ட்டு இருக்க டைமர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டைமரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சிலரி சப்ளை தர்றதுக்கு வந்து 2 டெர்மினல் இருக்கும், ஃபேஸ் ஆர் நியூட்ரல். ஸோ இதில் வந்து ஃபேஸ் ஆர் நியூட்ரல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேயில் வந்து காமன், என்ஓஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ இது அந்த நம்பர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்தது மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் நமக்கு எந்த மாதிரி வந்து ஆன் பண்ணுறதா வந்து காமனில் வந்து சப்ளை கொடுத்து என்ஓவில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. 24 ஹவர்ஸில் வந்து எந்த டைமிங்கில் வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீத் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, டீத்தெல்லாம் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கீழே ப்ரெஸ் பண்ணியிருக்க டைமில் வந்து இது வந்து சப்ளை வந்து ஆன் பண்ணும். ஸோ டீத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சப்ளை வந்து இது வந்து கட் பண்ணிடும், அதாவது ஆஃப் பண்ணிடும் சொல்லலாம். ஸோ இந்த இது வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது தான் ஆன் ஆஃப் ஆகும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான், அதான் அந்த அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் ஆஃப் ஆகும். ஸோ அதான் வந்து பாயிண்டர். இது வந்து ஆட்டோ ஆர் மேனுவல், அதாவது வந்து டைமர் வந்து பைபாஸ் கூட பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லேச்சிங் ரிலேயோட ஃபெசிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் வந்து ஒன்று தான் ஆன் பண்ணணும். அதாவது 2 அப்ளிகேஷன் இருக்கும்போது ஒன்று தான் ஆன் பண்ணணும். ஸோ இந்த 2 நாப் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அப்பர் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 நாப் வந்து மேலேயும் கீழேயும் போகும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் செகண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அப்ளிகேஷன் இருக்கும். அதில் 2 அப்ளிகேஷன் இருக்கும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்ளிகேஷன் ஒரே சமயத்தில் ஆன் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து ரெண்டையுமே வந்து ஒரே சமயத்தில் ஆன் ஆகும், சைமல்டேனியஸில் ஆன் ஆகும். இது ஃபஸ்ட் ஆஃப் ஆன் ஆனிச்சு அப்படின்னா அடுத்து வந்து இன்னொன்று ஆன் ஆகும். ஸோ அது ஆன் ஆனிச்சுன்னு இது ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணுறது தான் லேச்சிங்கோட ஃபெசிலிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காயில் சப்ளை இருக்குது, A1 A2 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 அப்ளிகேஷன் ஆன் பண்ணுற மாதிரி 2 திங் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 டெர்மினல் இருக்கும், இங்கே வந்து 2 டெர்மினல் இருக்கும். ஸோ 2 டெர்மினல்லையும் சைமல்டேனியஸாக ஆன் ஆகும். ஒன்று ஆன் ஆகும், இன்னொன்று வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணால் இன்னொன்று வந்து ஆன் ஆகும், ஃபஸ்ட்டு ஆன் ஆனது ஆஃபில் இருக்கும். ஸோ அதான் இதோட ஒர்க்கிங்கு. இதுதான் வந்து லேட்சிங் ரிலே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் டைமர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஸ்டேர்கேஸ் ஸ்விட்சிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து ஸ்டேர்கேஸ் டைமர், ஸ்விட்சிங் பதிலாக ஸ்டேர்கேஸ் டைமர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஸ்டேர்கேஸ் டைமர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லிட்டு ஆக்சிலரி சப்ளை இருந்து. ஸோ ஸ்டேர்கேஸ் டைமர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி சப்ளை இருக்குது. ஸோ இந்த 3 or 4 அந்த டெர்மினலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்து நம்ம லேம்ப் கொடுத்துருவோம். இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ளையில் கொடுத்துருவோம். ஸோ அந்த 2 ஒயரையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகும். எவ்வளோ நேரம் க்ளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கான டைமிங் செட்டிங்ஸ் கூட இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த டைமிங்க்கு அப்புறம் இது வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ இதுலேயும் வந்து மேனுவல் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு நாப் இருக்குது. ஸோ அதுதான் இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறதுனா இது வந்து ஆர்சிபிஓ அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன். ஸோ இது வந்து எம்சிபி ப்ளஸ் ஆர்சிசிபி ரெண்டோட காம்பினேஷன் ஆர்சிபிஓ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆர் நியூட்ரல் 2 டெர்மினல் இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல் வந்து ஃபேஸ் ஆர் நியூட்ரல் அவுட் 2 டெர்மினல் இருக்கும். அதே மாதிரி இன்னும் வந்து மேலே தரமாக இருக்கும். ஸோ இதுலேயும் ட்ரிப்பிங் டெர்மினலும் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிப் பண்ணும், சப்ளை வந்து வரும்போது ட்ரிப் பண்ணும். ஆர்சிபிஓவை பற்றி விரிவாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி. ஸோ இதுதான் ஆர்சிசிபியில் இது வந்து 4 போல் ஆர்சிசிபி. பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் சப்ளை தருவோம், அவுட்புட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நியூட்ரல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டெர்மினலில் தான் நியூட்ரல் தரணும். ஸோ அதே மாதிரி நியூட்ரல் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் எடுக்கணும். ஸோ இது நியூட்ரலில் கொடுக்கும்போது நியூட்ரலுக்கு அந்த இதுலேயும் ட்ரிப்பிங் இதுலேயும் இருக்குது. நியூட்ரல் கொடுக்கும்போது அந்த நியூட்ரலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இதில் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நியூட்ரலில் வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லோ இல்லை லீக்கேஜ் ஆனிச்சு அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து இந்த இஎல்சிபி வந்து ஆர்சிசிபி வந்து ட்ரிப் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது இஎல்சிபின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் அது வந்து ஆர்சிபின்னு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அதோட மெயின் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.